வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கேரட்டை அதிகமாக சாப்பிடும் காட்டெருமைகள் உடல்நலக் குறைவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் என்று வன ஆர்வலர்கள் அச்சம். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு வன ஆய்வின் பொழுது காட்டெருமைகள் அதிக அளவில் கேரட் சாப்பிடுவதால் பலவிதமான உடல் சிக்கல்களுக்கு ஆளாகியுள்ளது. கேரட் போன்ற பசுமை காய்கறிகளை வனவிலங்குகள் சாப்பிடுவது சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் சில பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் கேரட் நிரம்பிய உணவுகள் காட்டுயிர்களுக்கு வழங்கப்படுவது விலங்குகளின் இயற்கை உணவு சங்கிலியை மாற்றிவிடுவதாக இயற்கை ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். காட்டெருமைகள் மிகவும் அதிகமான பீட்டா கேரட்டின் சிதைப்பாடுகள் உடலில் சேருவதால் உடல் எடை குறைதல், உடல் சக்தி குன்றுதல் மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுவதாக வனவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சில காட்டெருமைகள் அடிக்கடி கேரட் மட்டும்தான் தேடி அலைவது அவற்றின் இயற்கையான உணவான விதைகள், பழங்களை உண்ண மறுக்கும் பழக்கத்தை உருவாக்கிவிட்டது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டுதான் வனத்துறை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வனவிலங்குகளுக்கு உணவு வழங்கும் பழக்கத்தை தவிர்க்குமாறு எச்சரித்து விடுத்து வருகிறது. விலங்குகள் தானாகவே தங்களுக்கு தேவையான உணவுகளை தேர்வு செய்யும் திறன் கொண்டவை. நாம் அவைகளுக்கு தவறான உணவுகளை வழங்கும் பொழுது அது அவர்களின் உடல் நலத்தையும் வாழ்வியலையும் பாதிக்கிறது என்று வன ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். உதகையில் கேரட் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் கேத்திப்பாலடா ஆற்றோரத்தில் கொட்டப்படும் கேரட்டை காட்டெருமைகள் கூட்டம் கூட்டமாக வந்து உட்கொள்வதால் உடல் உபாதை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை தவிர்க்க விவசாயிகளால் கொட்டப்படும் கேரட்டை தோட்டக்கலைத்துறையினர் நேரடியாக பெற்று மட்கும் கழிவு மேலாண்மை மையங்களில் உரம் தயாரிக்க எடுத்துச் செல்ல முன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.